இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற விஷயம் கேட்டிங்கன்னா பலவிதமான ரெஸ்லிங் அப்டேட் பார்க்க போகிறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா மிஸ்ட்ரியான ரெஸ்லர் ஒருத்தர் வர போகிறோம். அது மட்டும் இல்லாமல் வின்ஸ் மிக்மேன் பப்ளிக்கில் அப்பியரன்ஸ் கொடுத்துருவோம். வின்ஸ் மிக்மேன் புதிய கம்பெனி ஒர்க் நடந்துகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஜட்ஜ்மெண்ட் டேவோட புதிய மெம்பர், இது மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங்கான ரெஸ்லிங் அப்டேட்லாம் பார்க்க போதும். அதெல்லாம் என்னன்ற தெரிஞ்சுக்கிறதுக்கு முடியும். நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இதே போல இன்ட்ரெஸ்டாக ரெஸ்லிங் பார்க்குறவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுட்டு தொடர்ந்து பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற விஷயம் கேட்டிங்கன்னா ஜட்ஜ்மெண்ட் டேவோட புதிய மெம்பர். ஜட்ஜ்மெண்ட் டேவில் ஏற்கனவே யார் யார் இருக்கான்னு கேட்டிங்கன்னா டாமினிக் மிஸ்ட்ரியோ, அதுக்கப்புறம் கார்லிட்டோ, அதுக்கப்புறம் ஃபின் பாலர், அதுக்கப்புறம் லிவ் மோர்கன், அதுக்கப்புறம் ரெக்கி ராண்டேகல், அதுக்கப்புறம் அடிபட்டி போயிருக்கிற ஜேடி மிக்மனோ, கிட்டத்தட்ட ஒரு 6 பேர் இருக்காங்க. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஜட்ஜ்மெண்ட் டேல ஃபின் பாலர்கிட்ட வந்து டாமினிக் மிஸ்ட்ரியோ புதிய மெம்பர் வேணுன்ற மாதிரியே சொல்லிக்கிட்டு இருப்பார். அதற்காக இப்போ வந்து ஒரு புதிய மெம்பரை வந்து WWE ஜாயின் பண்ண போகிறாங்க. ஆனால் ஃபின் பாலருக்கு அது பிடிக்குமா இல்லையன்றதை நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். அதால் கான்ட்ரவர்சி வரது கூட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ரெஸ்ல்மேனியா நம்ம எதிர்பார்க்கறது என்ன கேட்டிங்கன்னா டாமினிக் மிஸ்ட்ரியோ வர்சஸ் ஃபின் பாலர், இவங்க 2 பேருக்கும் ஒரு மேட்ச் வரும். அந்த மேட்ச்ல வந்து டாமினிக் மிஸ்ட்ரியோக்கு சப்போர்ட் பண்ண கண்டிப்பா ஆள் வருவாங்கன்ற மாதிரி எதிர்பார்க்குறோம். அந்த ஆளுக்காக தான் இப்போ டாமினிக் மிஸ்ட்ரியோ பேசிக்கிறதுக்காக தகவல் வந்திருக்கு. அந்த ரெஸ்ல்மேனியா மேட்ச்ல டாமினிக் மிஸ்ட்ரியோக்கு சப்போர்ட் பண்ண போறது யாருன்ற மாதிரி இப்போ ஹிண்ட் கிடைச்சிருக்கு. அதுக்கு யாருன்னு கேட்டிங்கன்னா 2 பேர் வர போறாங்க. அந்த 2 பேர் புதுசாக ஜட்ஜ்மெண்ட் டேல இடையே போறாங்க. அந்த 2 பேர்ல யார் யாருன்னு கேட்டிங்கன்னா அது இந்த வாரம் ராவ்லே ஹிண்ட் கொடுத்துட்டாங்க. ஒன்று யாருன்னு கேட்டிங்கன்னா கேரன் கேஷ், இன்னொன்று யாருன்னு கேட்டிங்கன்னா கேரன் கேஷோட வைஃப். இவங்க 2 பேரும் இணைய போறாங்க. பேக் ஸ்டேஜில் அவர்கிட்ட டாமினிக் மிஸ்ட்ரியோ பேசிக்கிட்டு இருந்த வீடியோ இப்போ லீக் ஆயிருக்கு. அடுத்த நம்ம பார்க்க போகிற விஷயம் கேட்டிங்கன்னா ராவில் ஒரு டேக் டீம் மேட்ச் கன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. அந்த டேக் டீம் மேட்சோட மிஸ்ட்ரி பார்ட்னர் யார் தெரியும்? அதாவது ராவில் என்ன நடந்துட்டு இருக்கீங்களா? ராவில் பார்த்தீங்கன்னா ஜே இசோ வர்சஸ் அஸ்டின் தெரி, இவங்க 2 பேருக்கு மேட்ச் நடந்துச்சு. இந்த மேட்ச்சில் ஜே இசோ அஸ்டின் தெரிய குயிக்காக வின் பண்ணதுக்கப்புறம் கந்தர் வந்து அட்டாக் பண்ணுவார் ஜே இசோ. அதுலேருந்து எஸ்கேப் ஆகி கந்தரை வந்து அட்டாக் பண்ணிடுவார் ஜே இசோ சாம்பியன் தூக்கி செலிப்ரேஷன் பண்ணுவார். அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா இந்த செக்மெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் அஸ்டின் தெரி அண்ட் கிரேசன் உள்ள 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா அடுத்த வாரம் எங்களுக்கு டேக் டீம் மேட்சஸ் வேணும். அந்த டேக் டீம் மேட்சஸில் வந்து நாங்கள் வந்து ஜே இசோவை சந்திக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. அப்போ வந்து ஜே இசோட மிஸ்ட்ரி பார்ட்னர் யாருன்ற மாதிரி WWE தங்களோட ட்விட்டரில் ஒரு கேள்வி எழுப்புவாங்க. அந்த மிஸ்ட்ரி பார்ட்னர் யாராக இருக்க போகுதுன்ற மாதிரி இப்போதைக்கு வந்திருக்க ரூமர் என்னன்னு கேட்டிங்கன்னா அதாவது NXTல ரெஸ்ல் பண்ண ரெஸ்லரான, அது மட்டும் இல்லாமல் TNAல சாம்பியனாக இருக்கக்கூடிய ரெஸ்லரான ஜோ ஹென்ரி இப்போதைக்கு WWEக்கு மீண்டும் அப்பியரன்ஸ் கொடுக்க போகிறாரு. அந்த அப்பியரன்ஸில் தான் அவர் வந்து ஜே இசோட பார்ட்னர் ஆக போகிறாரு அப்படின்ற மாதிரி அவர் வந்து தன்னுடைய ட்விட்டரில் ஹிண்ட் கொடுத்துருக்காரு. அவர் WWE சொல்லியிருக்கிறதுனால TNAவும் WWE பார்ட்னர்ஷிப்பில் இருக்கிறதுனால அவர் WWE ராவுக்கு அப்பியரன்ஸ் கொடுக்க வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் அவர் தான் WWE வந்து அடுத்து ஜே இசோக்கான பார்ட்னராக இருப்பார்ன்ற மாதிரி இப்போதைக்கு சொல்லப்படுகிறது. அடுத்த நம்ம பார்க்க போகிற விஷயம் வின்ஸ் மிக்மேன் புதிய கம்பெனி தொடங்க போகிற அதுக்கான வேலையில் இறங்கிட்டார். அதில் மட்டும் இல்லாமல் WWEயோட முன்னாள் ரெஸ்லர் ஒருத்தர் அதில் ஜாயின் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டார். அது என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கலாம். வின்ஸ் மிக்மேன் சமீபத்தில் பப்ளிக் அப்பியரன்ஸ் ஒன்று கொடுத்துருக்காரு. அது எங்கன்னு கேட்டிங்கன்னா ஒரு NBA கேம் நடக்கிற இடத்துல, NBA பேஸ்கெட்பால் கேம் நடக்கிற இடத்துல வின்ஸ் மிக்மேன் நிக் வர்சஸ் ஹீட்ன்ற டீமுக்கு மேட்ச் நடந்துட்டு இருக்கு. அந்த மேட்ச்சில் வந்து அப்பியரன்ஸ் கொடுத்துருக்காரு. அதை பார்த்து நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, வின்ஸ் மிக்மேன் இனிமேல் பப்ளிக் அப்பியரன்ஸ் அதிகமாக கொடுப்பார். அப்படி எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா அவர் வந்து தன்னோட அடுத்த புதுசாக ஓப்பன் பண்ண போகிற கம்பெனிக்காக ப்ரொமோஷனுக்காக அப்பப்போ அப்பியரன்ஸ் கொடுப்பாருன்ற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு ரெஸ்லர் ஒரு இன்டர்வியூல என்ன சொல்லியிருக்காருன்னு கேட்டிங்கன்னா வின்ஸ் மிக்மேனோட புதிய கம்பெனி தொடங்கினா நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டாங்க. அதுக்கு நான் கண்டிப்பாக போய் ஒர்க் பண்ணுவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா நான் இண்டிபெண்டன்ஸ் கான்ட்ராக்டில் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதனால வந்து சுதந்திரமான கான்ட்ராக்டில் இருக்கேன், எனக்கு யாரும் கட்டுப்படுத்த முடியாது, நான் ஒர்க் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குன்ற மாதிரி பேட்டி கொடுத்துருக்காரு. அது யாருன்னு கேட்டிங்கன்னா மேட் சமீபத்தில் ஒரு யூடியூப் சேனலுக்கு கொடுத்த பேட்டியில் நான் வந்து புதிய கம்பெனி வின்ஸ் மிக்மேன் தொடர்ந்தா அங்கே போய் நான் ஒர்க் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் ரெஸ்லிங் பேஸ்டு என்டர்டைன்மெண்ட் கம்பெனி தொடங்க போகிறதாகவும் அதுக்காக ஃபாக்ஸ் நெட்வொர்க்கோட இப்போ கை கோர்த்துருக்கதாக இப்போ தகவல் எல்லாம் வந்திருக்கு. அடுத்த நம்ம பார்க்க போகிற விஷயம் ஒரு புதிய இன்டர்கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்கான ரெஸ்ல்மேனியா மேட்சஸ் இப்போ கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அந்த மேட்ச் யார் யாருக்குன்னு கேட்டிங்கன்னா பென்டா வர்சஸ் அதுக்கப்புறம் வந்து பேரன் பேக்கர். ஏன் இந்த மேட்ச் கன்ஃபார்ம் ஆச்சு கேட்டிங்கன்னா சமீபத்தில் முடிஞ்ச ராவோட மெயின் இவெண்ட்ல பார்த்தீங்கன்னா ஃபின் பாலர் பேரன் பேக்கர்ன்ற மேட்ச் நடந்துச்சு. அந்த மேட்ச்சில் வந்து பேரன் பேக்கர் ஜெயிச்சதுக்கப்புறம் ஜட்ஜ்மெண்ட்டை போட்டு அட்டாக் பண்ணுவாங்க. அவரை ஹெல்ப் பண்ணி பென்டா வருவார். பென்டா வந்து ஹெல்ப் பண்ணது மட்டும் இல்லாமல் பேரன் பேக்கரை சேலஞ்ச் பண்ணுற மாதிரி சாம்பியன்ஷிப்பை தூக்கி காமிச்சிருப்பாரு. தூக்கி அவர்கிட்ட கொடுத்துருப்பாரு, காமிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து பேரன் பேக்கர் வந்து அந்த சாம்பியன்ஷிப்பை தூக்கி காமிப்பாரு. இந்த மூமெண்ட் மூலியமாக என்ன நடக்க போகுதுன்னு கேட்டிங்கன்னா பென்டா வர்சஸ் பேரன் பேக்கர், இவங்க 2 பேருக்கு ரெஸ்ல்மேனியாவில் இன்டர்கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்க போகுது. அது மட்டும் பென்டா வந்து தன்னோட மேட்ச் முடிஞ்சோடனே லவுடி கிங்கேசர் மேட்ச் முடிஞ்சோடனே பென்டா வந்து நான் இன்டர்கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் மேட்சை நோக்கி தான் போறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அதனால இப்போதைக்கு இந்த மேட்ச் நடக்க வாய்ப்பு இருக்கு. இதை பற்றி உங்களுடைய கருத்து என்னன்றது கீழே உள்ள கமெண்ட்ஸ் காமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.